டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி புதுடில்லி. செகண்ட் கொஸ்டின், மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவுகள். மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவுகள். ஆப்ஷன் பி 52 முதல் 78 வரை. தேர்ட் கொஸ்டின், மத்திய அரசில் பெயரளவில் அதிகாரம் பெற்ற தலைவர். மத்திய அரசில் பெயரளவில் அதிகாரம் பெற்ற தலைவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். ஃபோர்த் கொஸ்டின், மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் ஏ பிரிவு 53. ஃபிஃப்த் கொஸ்டின், குடியரசுத் தலைவர்களை அவர்கள் பதவி வகித்த ஆண்டுகளுடன் சரியாக பொறுத்துக. பக்ருதீன் அலி அகமது, நீலம் சஞ்சீவி ரெட்டி, ஜியானி ஜெயில் சிங் ஆர் வெங்கட்ராமன். 1987 டு 1992, 1982 டு 1987, 1977 டு 1982, 1974 டு 1977. சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. சிக்ஸ்த் கொஸ்டின், இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி திரௌபதி முர்மு. செவன்த் கொஸ்டின், மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் சி பிரிவு 53. 2. பிரிவு 53இல் 2. எய்த் கொஸ்டின், மாநில அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மாநில அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 356. நைன்த் கொஸ்டின், நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர். நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 10th கொஸ்டின், 1969ஆம் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆப்ஷன் ஏ எம் ஹிதயத்துல்லா. 11th கொஸ்டின், மக்களவையின் பதவிக்காலம். மக்களவையின் பதவிக்காலம். ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 12th கொஸ்டின், அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்குபவர். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்குபவர். ஆப்ஷன் சி பிரதமர். 13, குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது. ஆப்ஷன் பி அமைச்சரவை. 14, இந்திய நாடாளுமன்ற அமைப்பு என்பது. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு என்பது 1 குடியரசுத் தலைவர், 2 மக்களவை, 3 மாநிலங்களவை. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 15, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 238. 16, மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையின் தலைவர். ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர். 17, பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 18, அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது. அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது. ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 19, மக்களவை தேர்தலை நடத்துவது. மக்களவை தேர்தலை நடத்துவது. ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம். 20, சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர். சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர். ஆப்ஷன் பி மக்களவை உறுப்பினர்கள். 21, கட்சித்தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? கட்சித்தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் சி 10வது அட்டவணை. 22, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள்.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள். ஆப்ஷன் ஏ பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. 23 குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம். 24 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 76. 25 நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். 26 நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. ஆப்ஷன் டி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். 27 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் பெற்றவர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 28 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம். 29 நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர். ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 30 இந்தியாவில் எச்சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் எச்சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி 1935 இந்திய அரசு சட்டம். 31 இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர். ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 32 குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 33 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 34 மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் சி பிரிவு 77. 35 துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியாக எதன் தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியாக எதன் தலைவராக செயல்படுகிறார். ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை. 36 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் பதவிக்காலம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் பதவிக்காலம். ஆப்ஷன் சி 65 வயது வரை. 37 இராணுவப்படை கப்பற்படை விமானப்படை தளபதிகளை நியமிப்பவர். இராணுவப்படை கப்பற்படை விமானப்படை தளபதிகளை நியமிப்பவர். ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 38 தேசிய அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. தேசிய அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் ஏ பிரிவு 352. 39 மக்களவைக்கு ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 பேரை நியமிப்பவர். மக்களவைக்கு ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சார்ந்த 2 பேரை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 40 குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 72. 41 சட்ட விவகாரங்கள் குறித்து இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர். சட்ட விவகாரங்கள் குறித்து இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர். ஆப்ஷன் பி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். 42 மக்களவையை கலைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்பவர். மக்களவையை கலைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்பவர். ஆப்ஷன் ஏ பிரதமர். 43 அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 61. 44 துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள். ஆப்ஷன் ஏ நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள்.
45. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் ஏ பிரிவு 74 1. 46. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர். ஆப்ஷன் சி பிரதமர். 47. நிதி மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவெடுப்பவர். நிதி மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவெடுப்பவர். ஆப்ஷன் டி சபாநாயகர். 48. துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் சி பிரிவு 63. 49. மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம். மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம். ஆப்ஷன் சி நீதித்துறை. 50. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றது. ஆப்ஷன் பி நாடாளுமன்றம்.